உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட கால அரசியல் அனுபவம் உடையவர். ஒரு புதிய கட்சியில ஏன் இந்த ஒரு 6.5 வருடமாக இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் எந்த கட்சியிலும் இல்லாம தான் இயங்கிட்டு இருந்தேன். என்னை அழைத்து கொண்டே இருந்தார்கள் கொஞ்ச நாட்களாக. டெல்லி, அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. கை பிசைந்து கையறு நிலையில், கைவிடப்பட்ட மனநிலையில், கண்ணீருடன் கவலையுடன் அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பதென்று சில்றத்தனமான சிறுபிள்ளைத்தனமான சில்வண்டுத்தனமான வேற நடா சீல இருக்குது சிரிக்கிறா மாதிரி அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் கேட்டார். துணி ஒன்றும் மாறல, பாகற்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும் என்பது எப்படி உண்மையோ, நெல்லிக்காய் துவர்க்கும் என்பது எப்படி உண்மையோ, அது மாதிரி ஒரு உண்மையை சொன்னேன். அவன் தப்பு தப்பா சொல்ற, வேற ஒன்றும் எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னேன். உங்களே அவங்க கேள்வி கேட்டாங்க. நீங்க 6 வருஷம் கட்சி எந்த கட்சி சாராம தான் இயங்குனீங்க. ஆமா, நீங்க ஏன் பதில் சொன்னீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். துணி மாறுது என்ன? ஏன் துணி எப்பயும் அதே தானே, ஒரே தானே, அந்த கட்சி சாரலையே. அதான் எனக்கு ஒன்றும் எந்த உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னேன். அதுல இருந்து ஒரு மாதிரி இன்சல்ட், இக்னோர், அவமதிப்பு, அவமானம், இருட்டடிப்பு, யாரால், வாய்ப்பின்மை அப்படியெல்லாம் வந்துச்சு. யாரால்? திமுக தரப்புல இருந்து. ஏன் அவங்க ஏன் உங்களுக்கு வாய்ப்பின்மை அல்லது இன்சல்ட் பண்ணணும், புறக்கணிக்கணும்? அவங்க அதான் அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன் நீங்க அவங்க கட்சியை சாரலையே, உங்களுக்கு எப்படி அது புறக்கணிச்சாங்க? தம்பி, புறக்கணிச்சாங்க. எப்படி சார், எப்படி புறக்கணிக்க? இப்ப அதான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியை ரத்து பண்ணாங்க. ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியை ரத்து பண்ணாங்க. நீங்க அவங்க கட்சியில இருந்தீங்கன்னா புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றதுல ஒரு லாஜிக். ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியை ரத்து பண்ணாங்க. ஓகே, அது ஒரு புறக்கணிப்பு. 7, 8 ஒரு என்னமோ ஒரு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூல் வெளியீட்டு விழா, அறிவித்திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் என்னுடைய பெயர் திட்டமிட்டு என்ன கூப்பிடல. அதில் வாய்ப்பில்லை ராஜா. சேகர் பாபு எல்லாம் மேடையில் வச்சுட்டு இவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பேசுறாரு. ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்கு. நாம் ஒரு முடிவுக்கு போயிட்டு இருக்கும் போல தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ள கவலை தான். 420 இவர் தான் சார். ஏன்னா 6.5 வருஷம் பேசிட்டேன், ஒரு கட்சி இல்லாம இயங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன், நம்மளுக்கு இயங்கிடலான்னு பார்த்தா விடலை. அதனால இவங்க கூப்பிட்டாங்க. நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். நான் ரொம்ப யோசிக்கணும்னு. யோசிங்க, நல்லா யோசி, கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி. தவைக்கா தலைவர் விஜய் உங்களை ரொம்ப விரும்புறாரு, லைக் பண்றாரு. உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. சோ அவங்க கூப்பிட்டு தான் போனீங்க. ஆமா, நானா போகல. திமுகலையும் ஒரு புறக்கணிக்கிறாங்க, நம்மள நிராகரிக்கிறாங்க. நான் இன்னும் இயங்கணும்னு நினைக்கிறேன். அதான் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. இயங்கணும், எதிர்நீச்சல் போடணும், தொடர்ந்து பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். அதுல திமுக அந்த வாய்ப்பை வந்து இப்ப நிராகரிக்கும் பொழுது க்ளோஸே பண்ணிட்டாங்க. அப்போ வேற வழி இல்ல. இந்த நேரத்துல இவங்களும் கூப்பிடும் போது வெறுத்தவர்கள் இவர்கள் வெறுத்தார்கள், அவர்கள் விரும்பினார்கள். விரும்பின பக்கம் போய் சேர்ந்தேன். ஆனா சார், கொள்கை என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னாலேயே என்னை ஆக்கிரமித்து விட்டார் விஜய். ஓகே, ஸோ அந்த ஒரு டேர்மே போதும். நம்ம செயல்படுறதுக்கு வாய்ப்புள்ள பகுதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன இப்போ அதுதான் அது எனக்கு கேம்பெயின் செக்ரட்டரி அப்படின்னு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த பிரச்சாரத்தை நான் தான் இனி பார்க்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான பணி சார் அது, கேம்பெயின் செக்ரட்டரிங்கிறது? கேம்பெயின் செக்ரட்டரினா யுத்த காலம் வந்தாச்சு, தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் யுத்தம். ஆமாம், யுத்த காலம் வந்தாச்சு.
பிரச்சாரம் பண்ணணும். ம். எதிரிகளின் அறை ஊழல்களை எல்லாம் எதிர்கொள்ளுகிற இடத்துல என்னை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. பண்ணிடுவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்க பண்ணிடுவீங்க, அதெல்லாம் அதுல எனக்கு- மாற்று டெபினெட்லி எனக்கு அதுல விருப்பமான வேலை அது. பிரச்சாரம் சிறப்பா பண்ணுவீங்க.